என்னமோ ஓகே. இப்போ வந்து அவன ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் வேர்ல்டு கப்ல பிக் பண்ணுங்கன்றாங்க. ஏன்டா அவன விட்டா வேற ஆளே கிடையாதா? ஐய்யய்யோ! ஏதோ அவன் தான் அப்படியே இந்தியாவே அடிச்சு தூக்கிட்டு போற மாரி அவன விட்டான். அவன் அவுட் ஆனா அது யாருமே இல்லாத மாரி பேசிட்டு இருக்கானுங்க. ஏன் ரோஹித் சர்மா இருக்கான். எத்தன பேர் இருக்கானுங்க. டீம்ல அவன தவிர இன்னும் 8 பேட்ஸ்மேன் இருக்காங்கடா. என்னமோ அவன் மட்டும் தான் அடிச்சு ஜெயிச்சு குடுக்குற மாரி. அப்படி ஜெயிச்சு குடுத்தாலும் பரவால்ல. ஏன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனா அவன் பண்ணி தான் ஆகணும். என்னமோ இந்தியன் ஃபேன்ஸ் என்னமோ நாங்க அவன்ட்ட பிக் பண்ணுவீங்க. அப்ப போய் நீங்க பிக் பண்ணுவீங்க. வேற வேலை இல்ல. அதாவது எனக்கு அவ்வளோ வன்மமா இருக்கு. அவன மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும். அது எப்புட்றா அப்படிங்கன்னா, இவன் மூஞ்ச காமிக்கலாம். ஏன்னா இந்த மேட்சும் பாருங்க, திருந்தல மாமா அவன் அப்படிங்கிற மாரி சாம்சன் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாரி தயா தக்கான்னு முழிச்சுட்டு இருக்கான். ஆனா அஸ்வின் வச்சு செஞ்சு விட்டாரு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் தூக்கி அதுவும் அந்த மேக்ஸ்வெல், கோல்டன் டக்கு. இப்போ பாருங்க மேக்ஸ்வெல் கமெண்ட்ல போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "கோ ஹோம், கோ அவே பிட்ச்" அப்படின்னு அவனுங்க டீம் ஆள திட்டிட்டு இருப்பானுங்க. லைக் "உன்னலாம் ரீட்டெயின் பண்ண முடியாது. வேற டீமுக்கு போ. இப்படி பண்ணிட்ட பாரு" அப்படி இப்படின்னு. அதே போன மேட்ச் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா அவன் ஏதோ சுத்துனா மாட்டிக்கிச்சு.